நாங்கள் மீடியா சரியா மீடியா எவ்வளோ நல்ல முட்டை இல்லாது நான் வரேன் விஜய் ஓமன் முகமது எடுத்துக்கலாம் இல்லை ஒன்றும் எடுக்கலாம் அண்ணா முன்னுக்கு வந்துடுறாங்க அண்ணா 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 அங்கே இல்லை அங்கே இல்லை அவர் வெளியே अभी वर्ल्ड फेडरेशन ऑफ हिंदू ऑफ श्रीलंका अभी Jalan di rumah. Bangladesh minority. Muslim Samara Takira further Muslim వాళ్ళ ప్రోసెస్ ఎవలారి కట్టే బేరలా సంపూర్ణంగా దహన తీయడం ఉపయోగిస్తారు మన భావి బహర దాన నిగల జన దేశ ఇబ్బంది ಹಾಲ ನಾದ ಮಂಕರ್ ಪುಲವನ್ ತರನೇ ಮಂಕರ್ಲ ಈಗ ಅದರಿಂದ ದಂಡದಲ್ಲಿ ನಮ್ಮ ಯೋಜನೆ ಯಾ ಪ್ರೆಸಿಡೆಂಟ್ ಸೆಕ್ರೆಟರಿ ಅಂತ ಕೋಆರ್ಡಿನೇಟರ್ ಭಾಸ್ಕರಣ್ಣ ಅವ್ರ ಮುಳು ಪೇರು ಪಾದ ಹಿಂಗೆ අද අපි මෙතනට රැස් වෙලා ඉන්නේ බංගලාදේශයේ හින්දුන්ට විරෝධව සිදුවන එච්චත්වය හින්දුන්ව මරණ එක හින්දුන්ගේ කෝවිල් කඩා බිඳලා දාන එක ඒ වගේ ලොකු ප්‍රශ්නවලට මුහුණ පාලා සිටිනවා. ඒ පිළිබඳව එක්සත් ජාතීන්ගේ නිත්‍ය නියෝජිත ශ්‍රී ලංකාවේ එම මැතිනියට මේ අපි සංදේශයක් බාර දෙන්න තමයි මෙතනට රැස් වෙලා ඉන්නේ. මේ සංදේශය මගින් අපි ඉල්ලා හිටිනවා එක්සත් ජාතීන්ගේ සංවිධානයේ සුළු ජාතීන් වෙනුවෙන් සිටින එම තනතුරේ සිටින මහතාට මේ සංදේශය යොමු කරමින්
එක්සත් ජාතීන්ගේ සාමසාධක හමුදාව බංගලදේශයට යවා මේ ප්‍රශ්නයට මැදිහත් වෙන බවින් කරුණාවෙන් ඉල්ලා සිටිමු. இன்று நாங்கள் இந்து சக்தியாக ஒன்று கூடி பங்களாதேஷில் நடக்கும் அட்டூழியங்கள் எமது சமய தலைவர்கள் இந்து தலைவர்களை சிறையடைக்கிறது, மற்றது இந்து ஆலயங்களை உடைக்கிறது, மற்ற இந்துக்களுக்கான வன்முறை கற்பழிப்பு இதுகளை கண்டித்து யுனைடெட் நேஷன் ஐக்கிய நாடுகள் சபையில் இலங்கை பிரதிநிதிக்கு நாங்கள் ஒரு மனு கொடுக்கறதுக்கு தான் இன்றைக்கி இங்கே வந்திருக்கிறோம். அதே நேரத்தில் இங்கே உள்ள இந்துக்கள் எல்லாம் ஒன்று கூடி அவங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று தான் எங்களோட முக்கிய குறிக்கோள். இதில் ஐக்கிய நாடு சபையில் சிறுபான்மையினருக்கான ஒரு ஸ்தாபகர் இருக்கிறார். அவருக்கு இந்த கடிதம், இந்த மனு போய் சேர வேண்டும் என்பதுதான் எங்களது ஆவா. என்னுடைய பெயர் ஒருங்கிணைப்பாளர், இந்த அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர். என்னுடைய பெயர் NK திருச்செல்வம். இப்பொழுது இந்த பங்களாதேஷிலே நடந்து கொண்டிருக்கும் இந்துக்களுக்கான வன்முறை மட்டுமல்லாது அங்கே பல விடயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. அவர்களுடைய இந்துக்களுடைய குடியிருப்புகள், வீடுகள் அழிக்கப்பட்டுள்ளன. அதுபோல் மிக முக்கியமாக கோயில்கள் அழிக்கப்பட்டிருக்கின்றன. இதுபோல் பல வன்முறைகளுக்கு பங்களாதேஷில் உள்ள இந்துக்கள் முகம் கொடுத்து கொண்டு வருகிறார்கள். எனவே இந்த இந்துக்களுக்கான இந்த விடயத்தை, அதாவது மிக முக்கியமாக பங்களாதேஷிலே இருக்கும் சிறுபான்மை மக்களுக்கான இந்த அடக்குமுறை, ஒடுக்குமுறை மற்றும் வன்முறை போன்றவற்றிற்கு இந்த ஐக்கிய நாடுகள் சபை அவர்கள் தலையிட்டு இதற்கான ஒரு தீர்வை கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த இடத்திலே நாங்கள் கூடியிருக்கிறோம். அந்த வகையிலே இங்கு பல அமைப்புகளையும் சேர்ந்த இந்துக்கள் ஒருங்கிணைந்துள்ளார்கள். உலக இந்து ஃபெடரேஷன், வேர்ல்டு இந்து ஃபெடரேஷன் என்ற பெயரிலே நாங்கள் ஒருங்கிணைந்து எங்களுடைய இந்த எதிர்ப்பை காட்டிக்கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனம் இந்த விடயத்திலே தலையிட்டு இந்த பங்களாதேஷிலே இருக்கும் சிறுபான்மையினர், குறிப்பாக இந்துக்களுக்கான ஒரு தீர்வை அவர்கள் வழங்க வேண்டும் என்று கூறிக்கொள்கிறோம். இது தொடர்பான ஒரு மகஜரையும் நாங்கள் இப்பொழுது ஐக்கிய நாடுகள் இலங்கை கிளைக்கான அந்த பணிப்பாளரிடம் கையளிக்கவிருக்கிறோம். முதல்கண் ஊடக நண்பர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். பலவினமට මාධ්‍ය සහෝදරවරුන්ට අපේ ස්තුතිය පුද කරනවා. நாங்கள் இங்கே ஒன்று கூடியது பங்களாதேஷ் வங்கதேசத்திலே சிறுபான்மை இனத்துக்கு இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், பௌத்தர்கள், இஸ்லாமிய சிறு குழுக்களுக்கும் அங்கே இடைஞ்சல் நடக்கின்றது. மனித படுகொலைகள் நடைபெறுகின்றது. பெண்களை துயரத்துக்குள்ளே தள்ளுகின்றார்கள். சட்டவிரோத செயற்பாடுகள் நிறைய நடைபெறுகின்றது. நாங்கள் எங்களுக்கு வேண்டியது அவர்களுக்கு பாதுகாப்பு, ஐக்கிய நாட்டு சபை ஊடாக அவர்களுக்கு பாதுகாப்பு ஏற்பாடு செய்ய வேண்டும். அந்த பாதுகாப்பை ஐக்கிய நாடு சபை தான் செய்ய முடியும் என்ற நம்பிக்கையுடன் இவ்விடத்துக்கு வந்து நாங்கள் மகஜர் அளித்திருக்கின்றோம். மகஜர் கொப்பி ஒன்று உங்களுக்கு, நகல் ஒன்று உங்களுக்கு தருகின்றோம். அதை பார்த்து இந்த இந்துக்கள், பங்களாதேஷில் வாழ்கின்ற சிறுபான்மை இனத்துக்கு உங்கள் ஆதரவை தெரிவித்து உங்கள் குரலை எழுப்பி அவர்களை காப்பாற்றும்படி தாழ்மையுடன் கேட்டு நிற்கின்றேன். நன்றி.